வணக்கம் நண்பா, இது உங்கள் உள்ளேப்போ சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற வீடியோ கபசுர குடிநீர் எப்படி வீட்டிலே பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கபசுர குடிநீர் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த கொரோனா வைரஸால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கோவிட்-19ங்கிற தொற்று நோய் உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதுக்கு இது வரைக்கும் எந்த வகையான வேக்சின்ஸும் கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கணுன்னா ஒரே வழி என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை, அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இதுக்கான ஒரே வழி. அதுக்காக தான் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஆயுஷுங்கிறது ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதில் எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரே மினிஸ்ட்ரி தான் வந்து ஆயுஷுங்கிறோம். அவங்க என்ன பரிந்துரை பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கபசுர குடிநீர் குடிச்சிங்கன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கபசுரம், கபோனா சளியையும் சுரோனா காய்ச்சலையும் குறிக்குது. அதாவது சளி, காய்ச்சல் இரண்டையும் குணப்படுத்தக்கூடிய குடிநீர் தான் இந்த கபசுர குடிநீர். எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, சுக்கு, திப்பிலி, ஆடாத்தோடா இலை, சிந்தில் தாண்டு, நிலவேம்பு, சமூலம் போன்ற பல வகையான ஹெர்ப்ஸ் வச்சு தான் இதை தயாரிக்கிறாங்க. இந்த கபசுர குடிநீர் செய்கிறதுக்கான சூரணம் வந்து எல்லா ஆயுர்வேதிக் கடையிலையும் கிடைக்கிது. நான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் உள்ள பாட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து 107 ரூபான்னு சொன்னாங்க. சரி வாங்க, எப்படி கபசுர குடிநீர் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு சுடுதண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 5 கிராம்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 300 ml வாட்டர் வந்து எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் நான் ஆட் பண்ணுறேன். முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, எப்போவுமே சூரணம் செய்கிறப்ப எப்போவுமே ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோவிலேருந்து மீடியம் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 to 3 minutes ஆச்சு. இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் அந்த பவுடரை வந்து அந்த ஹாட் வாட்டரில் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை வந்து நல்லா ஸ்டேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக அந்த பவுட்ரு வந்து தண்ணி நல்லா கலங்கணும். அது வரையும் நல்லா ஸ்டேர் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஸ்டேர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம், நம்ம 300 ml வச்சோம் இல்லைங்களா, அது வந்து 100 ml சுண்டுற அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ 300 ml 100 mlக்கு தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த பவுடரோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக தண்ணியில் இறங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வர்றப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு அந்த வேஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கபசுர குடிநீர் மட்டும் ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது எப்படி குடிக்கணும்னா, இது வந்து பெரியவங்க வந்து ஒரு 50 ml வரையும் ஒரு நாளைக்கு குடிக்கலாம். அப்போ சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 ml தான் வந்து ஒரு நாளைக்கு குடிக்கணும். அதுக்கு மேலே குடித்தாங்கன்னா பேதி அது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இந்த சூரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம தேன் வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, தேன் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணி குடிச்சோன்னா அந்த கசப்பு இருக்காது. நாங்கள் தேன் ஊற்றி குடிச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த கசப்பு அவ்வளோக்கா இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நிறைய பார்க்க எங்கள் உள்ளேப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.